தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதி ஆற்று மண் எடுத்து அரணாரை பிடித்து வைக்கிறார். அரணாரை பிடித்து வைக்கின்றார். ஏற்று மண் எடுத்து சிவனாரை பிடித்து வைத்து அந்த சிவனாரை பிடித்து வைத்து தளவு மண் எடுத்து 300 லிங்கம் வைத்தார். 300 லிங்கம் வைக்கின்றார். தொடையிலவு மண் எடுத்து 90 லிங்கம் வைத்தார். 90 லிங்கம் செய்கின்றார். சிவ சிவா அண்ணாமலை நாதா நாளா நாதையா மாலா மாலா நாதா நாதா சரி அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா பாதகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி 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 தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய வாய வாய ஓம் நமச்சிவாய ஆமோ ஆமையா ஓம் நமச்சிவாய ஆமா உருகி உருகி தவறுகிறா பார்வதி பார்வதி பகவானை பிரிந்து உருகி உருகி தவறிக்கக்கூடிய வேளையில 8 நாள் ஆதிசக்தி பார்வதி தவறிருக்க ஆமா இந்த பார்வதி அம்மாளுக்கு என்ன போறா பகவான் மேல பகவான் மேல பகவானுக்கு என்ன போறா பக்கத்து வீட்டுக்காரி மேல பார்வதி மேலயா பார்வதி பகவான் நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் பார்வதி ஏதோ ஒரு கோபத்துல 8 நாள் பிரிஞ்சிருன்னு சொல்லிட்டான் சரி அவ என்ன செய்யறான் ஆமோ பார்வதி சாப்பிட்டாளோ சோறு தண்ணி குடிச்சாளா ஆமா தெரியலையே எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவாங்க சரி என்று சொல்லி ஆண்டவர் சிவபெருமான் கையில ஆசம் தான் கடந்து தான் கடந்து அம்மையாற்றா கரையில ஆமையா பார்வதி பார்வதி சொன்னபடிக்கு என்ன பிரிச்சு 8 நாள் தவம் இருந்தியம்மா அப்பொழுது என்ன வர வேணுமோ கேளுது ஈஸ்வரன் தார இச்சனமே தருகிறேன் என்ன வர கேட்டாலும் தருவீங்களா ஆமாங்க அப்ப பார்வதி அம்மா நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஏன் பிரிச்சு 8 நாள் இருக்க சொன்னீங்களா ஆமா இந்த உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத வரத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் பேர் மட்டும் வரத்தை கேட்கணுங்களா இந்த உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத வரம்னா என்ன வரம் ஒரு 3 மணி மல்லிகைப்பூ கேட்க போறாளா கேட்க போறாளா அதுதான் எல்லார்கிட்ட இருக்கு வேற என்னதியா மர்ம நான் கேட்க நினைச்சு கேட்டேன் மத்தியா அவங்க பொழுது என்ன கேட்பா அவ யார் உலகம் மாதாள்ல உலக மாதல்ல தாய் அவ என்ன கேட்க போறா என்ன கேட்கின்றா ஒரு பட்டுச்சேலை கேட்பாளா கேட்கலாமோ அவ இல்லை கட்டாத கேட்க ஒரு வேலை இல்லைன்னா உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத வரம் சரி அவ என்ன வரம் கேட்கிறா தெரியுமா என்னமா கேட்கின்றா கணவன் இல்லா கை குழந்தை கரைக்கண்டரே வேணும் கணவன் இல்லா கை குழந்தை கரைக்கண்டரே வேணும் ஐயா ஓடு ஓடு புருஷன் இல்லா பிள்ளைகளி புத்திரனே எனக்கு வேணும் அவன் மரம் இல்லாம பழம் கேட்பான்னு எனக்கு தெரியும். மரம் இல்லாம பழம் வருமா? கடையில வர்றதுக்கு பழம் எங்க இருந்து வருது? பாத்தியா தாய், மரம் இல்லாத பழம் இந்த உலகத்திலே கிடையாது. பார்வதி கேட்கிற விஷயம் எப்படி இருக்கு? புருஷன் இல்லாத புள்ள கேட்கா, இந்த பையனை போய் தத்தெடுத்துட்டா போக முடியும்? 1000 பேர் மேல அதுக்கு தாய் தகப்ப வேற வேற தானே. ஆனா பார்வதி கேட்கிறா, புருஷன் இல்லாத புள்ள கேட்கிறா. ஆமா கிடையாது கிடையாது. எப்படியா இருக்கு? காசிக்கு கருவுண்டா இருக்கு. ஓ, காசிக்கு பேருக்கா கருவுண்டா இருக்கு. இப்ப ஊசிய போடுதா உரு உண்டாகும். வா பிள்ளைக்கு இனிசில ஊனாவா போ. சரியா ஓடிப்போ. சரி பகவானே, ஆளனில்ல ஆண் குழந்தை அடியாளுக்கு வேணும்யா. வேணும் சுவாமி. ஏடி ஒரு 2 பிள்ளை வந்திருக்காங்களா? சுவாமி இருக்கா. ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன் இல்லன்னு சொல்லல. மூத்த பிள்ளை விநாயக பெருமானும் தாயை போல பெண் கண்டு சந்தி சந்தியா போய் அமர்ந்திருக்கான். ஆமா குளத்தாங்கரை எங்க. ஆமா சந்தி சந்தியா மூத்த மகனா போய் அமர்ந்திருக்கிறான் சுவாமி. ஆமா இளைய பிள்ளை இருக்கிறானே வேல்முருகன், 1க்கு 2 கட்டிக்கிட்டு, 1க்கு 2 கட்டிக்கிட்டு குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லி திருச்செந்தூர் எங்க, பழனிமலை எங்க, துவாரணமலை எங்க, திருமலை கோயில் எங்க, அவனோ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனா போய் அமர்ந்திருக்கான். ஆமா ஆமையா. சரி கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேணும். எனக்கு கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட ஒரு மதுரை செல்வம் வேணும் ஐயா. ஆமா ஆமையா. பார்வதி இந்த உலகத்துல 10 மாசம் சரி ஒரு பெண்ணா பிறந்தவ மாசமா இருந்து 10 மாசம் சுமந்து பெப்பா பத்தியா. ஆமா கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் 300 நாள் காத்திருந்து பிறக்கக்கூடிய குழந்தையே கை இல்லாமலும் கால் இல்லாமலும் கண்குருடாகவும் எப்படி நாம பிறகு. ஆமா நீ 8 நாளைக்கு ஒரு பிள்ளை கேட்கறனா அந்த பிள்ளை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா பார்வதி? என்ன என்ன சுவாமி? ஆமா ஆமா காம்பவுண்டு
பாத்தியா? சரி அதுக்கு ஒரு காம்பவுண்ட். அதுக்கு ஒரு காம்பவுண்டு. நம்ம வீட்டுல கிழங்கு அடிக்க வச்சா குழவி. குளவி அதுக்குள்ள ரெண்டு பிடி உண்டு, ரெண்டு பிடி உண்டு. நீ படத்துல இப்படி கேட்கிய. ஆமா பறக்குன்னு இப்படி கேட்கிய பார்வதி. சரி சரி பார்வதி, என்ன சொன்னீங்க? 8 நாளைக்கே புருஷன் இல்லாத பிள்ளையை தாரே. கண்டிப்பா அந்த பிள்ளையால சிறுமைதான் இருக்குமே தவிர பெருமை ஒருபோது. ஆமா ஒருபோது பெருமை உன்னை தேடியே வராது பார்வதி. சொல்லுவதை செய். சரி. உனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை தாரே. பிள்ளை தந்தா சரி. ஆயிரங்களை கைலாசத்துக்கு போ. சரி. வடக்கு கோட்டை வாசல். அந்த வடக்கு கோட்டை வாசலில 1000 கால் மண்டபம். ஓ 1000 கால் மண்டபத்துல. அதிலே 32ஆம் நம்பர் தூண். ஆமா நல்ல ஞாபகத்துக்கு 32. 32. அப்படி ஒரு தூண் இருக்கும். சரி. அது 32. ஆமா ஆமையா. அந்த எண்ணி அதுல தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும். சுடர் விளக்கு எரியும் போது அதுல போய் 2 கால் வண்டி போடு. சரி முந்தானை ஏந்து. ஆமா முந்தானே ஏன் நீ நின்னு சொன்ன? கண்ணு முடிக்குமா கண்ணு திறந்துறாத. என்னுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்தன்னு சொன்னா. சரி. உனக்கு வெள்ளை வரம் தாரேன் என்று சொல்லி. தாரன் என்று சொல்லி பகவானு சொன்ன போது. பகவானு சொன்ன போது காந்தாள பார்வதியா ஆதி வெள்ளி கையிலே வாட்ட வாசலிலே 1000 கால் மண்டபத்தில் 32ஆம் கூடலிலே. பகவான் சொன்ன சொல்லுடிக்கே. ஆமா ஆதி வெள்ளி கையிலே வடக்கு கோட்டை வாசல்ல வாசலிலே 1000 கால் மண்டபத்தில் 32ஆம் தூண். சரி தூண்டாத மண்டபத்தில் சுடர் விளக்கு எரியுதில்ல. எரியக்கூடிய வேலையில அப்போ மணி விளக்கு எரியும் போது மணி விளக்கு எரியும் போது 2 கால வண்டி போது முந்தானையை ஏந்து ஏந்துவாளோ முந்தானையை ஏந்துவாளோ மூன்று கொள்ள பார்வதியே முந்தானே ஏந்துவாளோ முந்தானே ஏந்துவாளோ பார்வதியே. சொன்ன சொல்லுபடிக்கு சரி. தூண்டாத மணி விளக்குல தூண்டாத மணி விளக்குல 32ஆம் நம்பர் தூண். ஆமா 32 நம்பர் பில்டிங்ல 2 காலையும் வண்டி போட்டா. சரி. கண்ணை மூடிக்க. முந்தானை ஏந்துமா. முந்தானே சொல்லாதியா. சரி ஒழுங்கா கட்டிக்க. போடுங்க நல்ல பிள்ளையா போடுங்க. அரஹரா சிவசிவான்னு சொல்லி பார்வதி அவள் சரி அப்படி 2 காலையும் வண்டி போட்டு முந்தானை ஏந்தும் போது நல்ல பெரிய பிள்ளையா போடுதாய். பெரிய பிள்ளையா முந்தானைக்கு ஏத்த மாதிரி போடு. ரெட்ட பிள்ளை தரம்பா. வா நீ அப்படி கடைசினா ஏத்த அப்படி சொல்லாத. சாஸ்தா கோயில் எடுத்துட்டு பிள்ளை சரி ஆத்தா கும்பிட்டுட்டு போ. உனக்கு எத்தனை 2 பொண்டாட்டி 4 பிள்ளைனாலும் தருவாங்க. வாக்கு பொண்ணா இருக்கட்டும் தாய். பொண்டாட்டினா போதுங்க. நானும் அதைத்தான் நினைச்சிட்டு வந்திருக்கேன் பாத்துக்கோ. எப்படி? போன வருஷம் ஐயாவோட கோயிலுக்கு வந்தேன். சரி. இந்த வருஷம் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. இதுக்கு அடுத்து அடுத்த வருஷம் வரும்போது நான் போன வருஷம் இங்க இருந்தேன். நீ போன வருஷம் அங்க இருந்த. நான் போன வருஷம் எங்க இருந்தேன் தெரியுமா? இந்த பாட்டிமார் மாதிரி இப்படி கால் கட்டிட்டு அதுல உட்காந்துட்டு இப்ப இங்க உட்காந்துருக்கேன். நான் இப்ப அங்க இருந்து வந்திருக்கேன். ஐயாவோட கிருபை. ஐயாவோட அருள் கிடைச்சிருக்கு. அருள் கிடைச்சிருக்கு. அதே போல இந்த வருஷமும் நம்பி வந்திருக்கேன். இந்த வருஷம் இவன் நினைச்சிருக்கான். எப்பா சாஸ்தாவே அடுத்த வருஷம் உன் கோயிலுக்கு வரும்போது சரி. ஒரே ஒரு சின்ன ஆசை நப்பா ஆசை. என்ன ஆசை கேளுங்க. இந்த பக்கம் 4 சேரு யாரு உட்காந்துருக்கணும்? என் புஞ்சாதி 4 புஞ்சாதி. என் புருஷனை பாடுறா கொண்டாடிக்க ஸ்டைல பாடுறா. அது பாருங்க. என் புருஷனை பாடுறாங்கணும். ஆள் பொண்டாட்டி. இந்த பக்கம் 8 பிள்ளைகளும் பாய் விரிச்சு வந்துக்கணும். 8 கடலை கட்டி 8 கொட்டை சிலுப்பானி ஏத்து. கரை கழுத்தா 8 பொட்ட பிள்ளைகளா இருக்கணும் பாத்துக்கோ. எட்டு பொட்ட 8 பொட்ட பிள்ளைகளும் ஐ அப்பா வர அப்பா வர அப்பா வர அப்பா வர. அப்பா பாரு. கை தட்டிக்கிட்டே இருக்கணும் பாத்துக்கோ. நான் குடம் அடிக்க எந்த பாவை? ஆ? ஏன்னா இந்த ஆள் அப்பா பொண்டாட்டி இருக்குல்ல. இந்த அப்பா ஏன் மாட்டான்? சரி அங்க யார் உட்கார்ந்திருப்பா? ஏத்தா அங்க வந்து இன்னொரு சம்சாரம் அது பக்கத்துல வச்சுக்கிட்டு சம்சாரம் கேக்குது. கேக்குது. ஐயா கூப்பிட்டு போ. சரி உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னு சொன்னா மூத்த சம்சாரத்தோட அம்மைக்கு ஐயா கோயில ஒரு மொட்டை ஏன் பொண்டாட்டி பொண்டாட்டினா? அழகு குறைஞ்சிருக்குல்ல. சரி அப்ப பார்த்த உடனே பார்க்கின்ற வேலையில ஆண்டவன் சிவபெருமான் இந்த பார்வதிக்கு பிள்ளை வர கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தை வரும் படுக்க வேண்டும் என்று சொல்லி கூடாத அந்த மணி விளக்கே, மணி விளக்கை மணி விளக்கே, மணி விளக்கை ஊட்டி வாழ்ந்த சிவபெருமான் போதாதே மணி விளக்கை மணி விளக்கே, கோடி நாரசாமி வருமோ பிரியதான தொழு போலி, ஏ
பழக்க தோஷம். அப்பவும் பாரு, பகவான் கை வைக்க போய் தான் அந்த பிள்ளை கிடைக்குது. ஆமா, பகவான் அருள் இல்லாம குழந்தையே கிடையாது. பகவான் அருள் இல்லாம இல்லை. புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்துல இல்லை. பகவான் சரி சரி. ஆணன் இல்லாத ஆண் குழந்தை இந்த அகிலத்துல கிடையாது. அகில உலகத்திலேயும் கிடையாது ஆளல் இல்லாத ஆண் குழந்தை. பகவான் வந்து கையை வச்ச உடனே சரி. முத்தா 3 சுடர் மொந்துன்னு விழுதாயி. பகலம் போல 3 சுடர் பளிச்சு விழுந்துட்டு. ஆமோ அமையா. அப்ப மணி கடந்த உடனே இல்ல எனக்கு ஒரு 25 கிலோ தருவான்னு நினைக்கிறேன். 25 கிலோ இருந்தா அம்மா வயிறாது. ஒட்டா கிணமா இருக்க அந்த பிள்ளை தீயில வந்து பிறந்த பிள்ளை. சரி. பிள்ளைய பூட்டி பிடித்தா. ஆமோ. பிள்ளை வெயிட்டா இருக்கா, இதை வச்சு பார்த்தா கண்ணு விழுந்துரும். ஊர் கண்டு ஊரே என் பிள்ளைய பார்த்து போடுவோம். சரி. என்ன சொல்லி தூரமா தள்ளி வந்து தள்ளி வந்தல்லவா. பிள்ளையை திறந்து பார்க்கும்போது சரி. பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படியம்மா இருக்கிறது? தாயே பார்வதி. ஆண்டவா பகவானே. ஐயோ ஈஸ்வரனே. பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிடிமுண்டத்தை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா சாமி? அம்மி குழந்தைக்கு கூட அங்க இங்க இப்படி இருக்கணும் அண்ணா. மன்னவா. பிள்ளைக்கு அதோட இல்லையே. வெள்ளரிக்காய் கூட அங்க இங்க காம்பு இருக்கும். ஆமா, என் பிள்ளை மொட்டு மொழுக்குன்னு இருக்கா. இப்படி இருக்கான். ஐயோ. பிள்ளைய பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படி அம்மா இருக்கிறது? கையும் இல்ல, காலும் இல்ல, மழையும் இல்ல, காலும் இல்ல, மழையும் இல்ல. அதை பார்த்தா அலையுமா பாதையா? கையும் இல்லை, காலும் இல்லை, காலும் இல்ல. பாதி காலகாரி பார்வதியோ. பிள்ளைக்கு கையும் இல்ல, சரி. மூக்கும் இல்ல, கண்ணும் இல்ல, ஓடணும் இல்ல. முத்தமான பொருள் 3 இல்ல. முத்தமான பொருள். ஆமா, கண்ணு இல்ல. யார் தாய் தகப்பன்னு தெரியாம போயிடும். காது இல்ல, நான் சொல்ற விஷயம் கேட்காம போயிடும். இன்னொன்னு மெயின் விஷயம், கண்ணு இல்ல. முத்தம் கொடுக்க தாய். ஆமா. பெத்தவ முத்தம் கொடுக்க மாட்டா. எங்க அம்மாலாம் எனக்கு முத்தம் கொடுக்க இடமே கிடையாது. தலையில இருந்து கால் வரைக்கும் முக்கியமான பொருள் 3 இல்ல. 3மே இல்ல சுவாமி. இப்படி உள்ள பேச்சு உள்ள வாய் உள்ள. ஆமா, மொட்டை முழுக்கணும் அக்கு முண்டா ஆணி முண்டமா உருளலாம். ஏ பாரதி, 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்டா சிறுமை இருக்கும்னு சொன்னேனே, கேட்டியா? சுவாமி தெரியாம கேட்டு சுவாமி. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஆ. எல்லா பிள்ளையும் மாதிரி என் பிள்ளை வேணும். ஆமா, எப்படி எல்லா பிள்ளை மாதிரியா இருக்கு? இந்த குழந்தைய கொண்டு இந்த கூட்டத்துல வச்சோம்னா ஒரு ஆள் இருக்குமா? இருக்குமா? எல்லா ஆளுங்களும் ஓடிடும் பாத்துக்கோ. எல்லா பிள்ளையும் மாதிரி. சரி. நம்ம படத்துக்கார மாதிரி ஒரு அழகா பிள்ளையை செஞ்சுட்டாங்க பார்ப்போம் என்று சொல்லி பார்வதி சொன்ன பொழுது பார்வதி சொல்லும் போது ஆண்டவன் சிவபெருமான் பிரம்மதேவனை வரவழைத்தார். ஆமா, பிரம்மபிரானை வரவழைத்து ஏன்னா ஒரு பிள்ளை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி உருப்பிடிக்கிறது சரி. பிரம்மதேவனுடைய வேலை. அப்ப என்ன உருவடிச்சது பிரம்மனுடைய வேலை. ஒண்ணு மட்டும் இல்ல, சரி. எல்லா பிள்ளைகளையும் பிறகு செய்யணும்னா மூர்த்திகள் வேணும். ஆமா, கண்டிப்பா மூர்த்திகள் தயவு இருந்துச்சுன்றனால ஒரு குழந்தையை பிறகு செய்ய மகா முடியும். பிரம்மா விஷ்ணு. மகா பிரம்மா விஷ்ணு இந்த மும்மூர்த்திகள் வேணும். ஆமா. சரி. பிரம்மன் வந்து உருவடித்தார். உருவடிக்கின்றான். பகவான் ஒளி கொடுத்து உயிர் கொடுத்து கண்ணபிரான் கண்ணுக்குள் ஒளி கொடுத்து சரி. பிள்ளைக்கு கொஞ்சம் கருத்தையும் கொடுத்தார். சபாஷ். இப்ப என் பிள்ளை என்ன அழகா இருக்கான். ஆறு இல்ல, ஆறு இல்ல, இது சிரிப்ப பாத்தியம். சரி. எனக்கு நல்ல ஒரு பிள்ளை கொடுத்துட்டீங்க. ஆமா, ஆமையா. என் பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும். ஆமா, என் குழந்தைக்கு பேர் கொடுக்கணுமே சுவாமி என்று சொல்லி ஆசைக்கு வாரதா தேவி கேட்டபொழுது தேவியானவள் கேட்கும்போது ஆண்டவன் சிவபெருமான் எப்படி பெயர் கொடுக்கிறாரோனா எவ்விதமாக ஆவேர் கொடுக்கின்றார். ஆணி முண்ட மாக கடந்து உருண்டதாலே உண்ட சாமி மாயாண்டி
நாம தாயாகப்பட்ட பார்வதி தேவியானவள் பார்த்து பார்த்து வளர்க்கின்றார். பிள்ளைக்கு பேர் கொடுத்தாச்சு. 3 சுடர் வந்து விழுந்தது. 3 பேர் கொடுத்த மாயாண்டி சுடலையே. மாயாண்டி சுடலையே. பார்வதி அம்மா தாளாட்டி வளர்க்கறையா. நாமோ அந்த காலத்துலலாம் சரி. நேரத்துல வேலம்மா ஆச்சி தாளாட்டுறான்னா. சரி. ஈரத்துல இருக்கு சுப்பையோனோட தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க முன்னாள் லவ்வர் அவங்க. இல்ல சரி. செப்பனி. எப்படி? செப்பனி. அதான் தெரியும். அப்படி இல்லையா? எனக்கும் தெரியுமா? தாளாட்டல இனிமையா இருந்திருக்கு. ஓ தாளாட்டவளை இனிமையா இருந்திருக்கு. அப்படி அந்த காலத்துல தாளாட்டி இருக்கா. ஆனா தாளாட்டு சொன்னா அது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஒரு காதை பொத்திக்கிட்டு ராரீராரோ ராரீராரோ எப்படி? அப்படி இல்லையா? அப்போ தாளாட்டு கிடையாது. அப்போ எங்க ஆச்சுன்னா இப்படிதான் தாய் தாளாட்டு பாடுனா. எங்க அம்மா தத்து கொடுத்துட்டா எங்க பாட்டிட்ட. ஆமா நான் வளர்ந்தது பேசுனது எல்லாமே எங்க பாட்டிட்ட தான். ஆமா அமையா பாட்டி லேட்டோஜன் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஆமா சரி. அப்ப பார்வதி தாளாட்டி ரோராட்டி வளர்க்கிறா தெரியுமா? எப்படி அம்மா வளர்க்கின்றா? அந்த வார்த்தையை கேட்டியா? அந்த வார்த்தையை கேட்டோடனே பிள்ளைக்கு அவ்வளவு அழகா தூக்கம் வந்துடும். எங்க மைனியா எங்க அண்ணன் பிள்ளைய போட்டு எப்படி தாளாட்டுவா தெரியுமா? தொட்டில தூக்கி பிள்ளைய போட்டுக்கிடுவான். தொட்டில போட்டுக்கிட்டா தாத்தா 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 தூக்கு 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 அப்படின்னு வர நாய் வந்து நீங்க யாரை கூப்பிடுறானே தெரியல. ஆமா அவ்வளவு அழகா தாளாட்டு பாடுறா இப்போ உள்ளவா. அதே 100 பாட்டு ரிங்டோன் வச்சிருக்காதா? பிள்ளைக்கு தாளாட்டு பாடணும்னு சொன்னா தாளாட்டு பாட போறது கிடையாது. செல்ல எடுக்க வேண்டியது, மொபைல் எடுக்க வேண்டியது, யூடியூப்ல போய் சர்ச் பண்ண வேண்டியது. அப்படி ஒரு பாட்டை சர்ச் பண்ணி வச்சுக்கா பாத்துக்கோ. இல்ல அழுதுன்னு சொன்னாலே உள்ள தூக்கி போட்டுருதான், தொட்டில போட்டுருதான். அவ்வளவு அழகாக பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கிடுது. எந்த பாட்டுன்னு கேட்க மாட்டீங்களா? வேண்டாமா? சரி சரி. அப்போ மாயாண்டி சொன்னலையே. ஆமையோ எல்லாம் ரேஷன் கடையில சேலையில தூங்குறாங்க. சரி. மாயாண்டி அப்படியா? மையானம் காத்தவ எதுல தூங்குறான்? மாணிக்க கைலாசத்துல தங்க தொட்டில தூங்குறான். தங்க தொட்டில தூங்குகின்றான். யாரு கடவுள் பிள்ளை சொடல. அவன் ஈசன் மேல சொடல இல்லவா? நமக்கு ரேஷன் கடை சேலை கிடைக்கவே பெருசா இருந்துச்சு. அது வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் வரிசையில நிக்க வேண்டியிருக்கு. அதுவும் தர மாட்டீங்க, கிழிச்சு தான் தராங்க. நீ வேணா உன் பிள்ளைக்கு தங்க தொட்டில போடு. கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப மாயாண்டி சொன்னல என் தாயாக கொண்ட பார்வதி தாள ஆட்டும் போது தாளாட்டக்கூடிய வேளையிலே மாயாண்டி நல்ல பார்வதி பார்த்தா.
என்ன செய்யறான்? பிள்ளை என்னைக்கு நம்ம பெத்தமோ சரி. நம்ம ரெண்டு பேரும் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ரெண்டுத்துக்கு இறங்கல இந்த பிள்ளையா தான் இருக்கு. அப்படி ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இறங்கல இந்த பிள்ளை ஏன்னா தானே. அந்த பிள்ளைங்க தூங்கக்கூடிய நேரம் தான் அம்மா அப்பாவுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அது கிடைக்கும். அம்மாவுக்கு அப்பதான் ரெஸ்ட் ஏன்னா கிடைக்கும். பாம்பளுக்கு மம்மட்டி எடுத்துட்டு குளத்தலைக்கு போற பத்தியா? இல்லையா பிள்ளை வெட்டு பாரு தெரியும். ஓ ஏதா யார் தாய் சொன்னா? முட்டை விடுற கோழிக்கு தான் பிட்டி வலி தெரியும். எங்க பாட்டிக்கு பாட்டி இருக்காளே வயக்காட்டுக்கு களவட்ட போனான்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை, அங்க ஒரு பிள்ளை பனைமரத்துல பயணி காய்க்க போனான்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை. அங்க ஒரு பிள்ளை இப்போ உள்ள 10 மாசம் பெட்ரெஸ்ட் அதுல யாருமே எப்ப ரிப்போர்ட் பாப்பா. ஐயோ எப்படா வீட்டுல படுத்து வரலாம் பாப்பா. மாமியார் தொல்லை வேற. மாமியார் இல்ல டாக்டர் மாமியார் தொல்லையா? மாமியார் தான் அந்த பாதத்தை தொல்லை பண்ணலாம்னு கேள்விப்பட்டேன். அப்படினே சரி அப்படி இருக்கக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய நேரம் அப்போ மாயாண்டி சொல்லல தூங்கி கொண்டு இருக்கும்போது அவர் தூங்கி கொண்டு இருக்கும்போது பார்வதி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நம்ம சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. சரி. நம்ம ரெண்டு பேரும் போய் விளையாடுவோம். நம்ம ரெண்டு பேரும் போமா? உள்ள தூங்கட்டும். சரி. அப்படின்னு மாயாண்டியை தூங்க போட்டுட்டு ஆமா அம்மையா. பார்வதி பகவானும் சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடுறாங்க. இருவேரும் சொக்கட்ட விளையாடி ஆனா கொண்டிருக்கிறார். மாயாண்டி தூங்க பிறந்தவரா மாயாண்டி என்ன செய்ய போறாரு? எங்க போறாருப்பா? எங்கம்மா போறாரு? தாய்ப்பால் குடிச்ச பிள்ளை தன் வயிறு நிறையாம தன் வயிறு நிறையாம ஹலோ அவருக்கு போன அழுகுதாரு. அழுது வயிறு பூசு பிள்ளை எப்படி அழுகும்? பிள்ளை அழுதா சரி. அதாவது அம்மா அடிப்பே ஹலோ விநாயகா சரணம் அரசடி நாயகா சரணோ விநாயகா சரணோ அரசடி நாயகா சரணோ சம்போதக நாயகா சரணோ அரசடி நாயகா சரணோ ஓடிடும் பெருச்சாளி வாகனம் அந்த ஒற்றை கொம்பை உடைத்து கஜமுகனை வளைத்து கஜமுக பிள்ளையாரை கலக்கி வந்தாரோ. நாயகா சரணோ அரசடி நாயகா சரணோ சம்போதக நாயகா சரணோ ஜனதரி நாயகா சரணோ அப்படாவிட்ட மாயாண்டி சொடல இந்த சொடல ஐயனோட வாசல்ல காவலாக அமர்ந்திருக்கிறாரே. சொடல இந்த சொடல வந்துட்டாரா அப்படியா? வாராருங்களா? அவர் வந்தாதான் சரியாகும். ஆமோ அம்மையா. அவருக்கு காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்கும். அவர் கொஞ்சம் சோதிப்பாரு, கைவிட மாட்டாரு. இப்படி பிடிச்சுட்டே நிப்பாரு. ஏன்னா கடவுள் மகன் சொல்லல இல்லையா? ஒரு பிட்டியை பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஆட்டிட்டு இருக்காரு. கீழே ஓட்டாம பொண்ணு அந்த நிலைமையில நிக்க நான். மாயாண்டி சொடல தூங்கிக் கொண்டு இருக்கேன். சரி உங்க அப்பாட்ட போய் கேளு. போன வாரமே எங்க அப்பாட்ட கேட்டேன், எப்ப மாயாண்டி சொடலைக்கு 2 அம்மா இருக்கு, உங்க மகனா இருந்தது எனக்கு ஒரு அம்மா தான் இருக்கு, 2 அம்மாக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. எங்க ஐயா சும்மா இருக்க கூடாது. எப்ப உமா உன் பிள்ளை 2 அம்மா கேட்கான், என்ன செய்யணும் கேட்டிருக்கான். அவன் விரும்பி எங்க அம்மா கோவக்காரில மகளிர் போலீஸ்ல போயிட்டான். இந்த வாரமே அவன் புருஷன் பேச்சு சரி கிடையாது, அவனை நீங்க தான் பாத்துக்கிறேன்ட்டான். அவ பிடிச்சிட்டு அங்க நான் அதிலே ஒத்துட்டான். இதுல வாயில வந்த வாயில அந்த கடிச்சு 2 சம்சாரம் ஒண்ணு ஒரு நீங்க போய் கேட்டா, நம்ம தாவளக்காரன் மாதிரி கேட்காமலே வச்சுக்கிடணும். அப்படி சொல்லு அழகு போல ஒண்ணு இருந்தாலும் குரங்காட்ட வச்சுக்கிடணும். உன் பிள்ளை அப்படி வந்து கேட்க மாதிரி நீ வச்சுக்க. சரி. மார்க்கெட் டயம் 4 பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். உன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கணும் பெட்ரோல்ல குடும்பத்தை. ஓட அதுக்கே ஒரு செக் பண்ணிருக்கோம். ரத்தத்துல ஓட உனக்கு ஒரு செக் பண்ண வேண்டாம். நீதான்டா இந்த பெத்த தாய் நீ குழந்தை. வச்சுக்கோங்க அப்பாவுக்கும் வைக்க சொல்லு. சரி அப்படி இருக்கக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய நேரம் மாயாண்டி சொடலைக்கு அழுகிற சத்தம் யாருக்கு கேட்கு? யாருக்கம்மா கேட்கிறது? இடத்துல படுத்து இருந்த வாத்தியா? யாரு கீழே வந்து ஏன் பேசி பம்பையில ராஜ்குமாரியா? பேசி காட்டுவன பேசியம்மா பேசியம்மா மாய பேசியம்மா பேசியா மாய பேசிட்டாயே வர பேசி
வாங்கி சத்தம் வர மாட்டேங்குது. வரதில்ல. ஏ மாயாண்டி ஏ மகனே ஹே மாயாண்டி சொல்லுடா. சொல்லுடா. என் மகனே மாயாண்டி, என் மகனே மாயாண்டி, தாய்ப்பால் குடித்தாயானா, அன்பையில் விளையாடு, ஆலவாள் குடித்தாயானா, அடிக்கோடலில் விளையாடு, அன்னையில் பால் குடித்தாயானா, அன்னையில் பால் குடித்தாயானா, அடிமையில் விளையாடு, அன்னையில் பால் குடித்தாயானா, அன்னையில் பால் குடித்தாயானா, அடிமையில் விளையாடப்போ. ஏ அப்பா, என் மகனே மாயாண்டி, வாயே சொடல. நீ தாய்ப்பால் குடித்தேன்னு சொன்னா உனக்கு தன் வயிறு நிறையாதப்பா. எனக்கு நிறைய மாட்டேங்குது. சுடுகாட்டுக்கு போப்பா. எந்த தப்பு சொல்லுவ? போகுமே போய் வழிவோ, குழந்தை போல இருமே வேத. வழிந்தவர் கோபுரம் போல் வடிவோ மனமே. குழந்தை போல இருந்தவனா, கோபுரம் போல் வழிவவனா, அழகனா இருந்தவனா, ஒரு மலைமரம் போல் வடிவவனா, மாயாண்டி வழிகுழந்தே, மாயாண்டி வழிகுழந்தே, அவர் மல்லிகைப்பூ அவர்களா, மாயாண்டி மணிமுழுதி. மாயாண்டி மணிமுழுதி. ஏ மல்லிகைப்பூ வாங்கிட்டாரே. மாயாண்டி சின்ன சின்ன பிள்ளையா தொட்டில படுத்திருந்தவர். அப்படியே அப்படியே சுடுகாட்டுக்கு போகணும்னு சொன்னா யாராவது அவரை பார்த்தா பயப்படுவாரா? கிடையவே கிடையாது. அப்படின்னு குழந்தை போல இருந்தவர் கோபுரமா வழிபட்டு நிற்கிறார். ஆமா, பாலகனாய் இருந்தவர் பனைமரம் போல் வடிவம் கொண்டார். வானத்துக்கு பூமிக்குமா நின்னாதான் நான் சுடுகாட்டுக்கு போகும்போது என்னை பார்த்து 4 பேர் பயப்படணும். போய் அப்படி என்று சொல்லி சரி. அப்ப அதுக்கு சுடுகாட்டுக்கு போகணும், அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணணும். ஆமா, கண்டிப்பா எங்கெங்க எப்படி போகணுமோ அங்கங்க அப்படி போனா அந்த இடத்துல உள்ள வரையும் அப்படி நினைக்கும். கிடைக்கும். ஆமா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னு வச்சுக்கோ, பட்டு சேலை கட்டிட்டு போவோம். ஒரு பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு போனோம், அழகா இருக்கும். பாய்மொழி போகணும்னா என்னத்தையோ குறுக்கு சேலை, குறுக்கு சட்டை, குறுக்கு டீசர்ட் கட்டிட்டு வருவோம். போனா வந்தவங்க இருக்கணும். ஒரு வயக்காட்டு கடைக்கு போனா அவர் காவி வேஷம் தோல்ல ஒரு மம்மட்டியும் தலையில ஒரு தாத்தா கட்டு கட்டிட்டு போனா அந்த இடத்துக்கு மரியாதை. ஆட்சிமார் கடைக்கு போனா அது போலும் தான். ஒரு வேஷம் ஒரு நூற்று போற சேர வேஷம் கடை சேர போறேன் கையில கம்மியா. ஒரு ஆமா, தூக்குவாடி போதும் பார்த்துக்கோ. டீ கடைக்கு போனோம்னா வீடு கடைக்கு போனா நாங்க மயில் ஓட பார்த்துக்கோ. துண்டை போட்டுக்கிட்டு நைட்டியும் போட்டுக்கிட்டு ஒரு கொண்டையும் போட்டுக்கிட்டு கொண்டைய சீப்பில் வச்சுக்கிட்டு புருஷன் பயப்படா இல்லையா? வீடு கடைக்காரங்க அப்படி போயிருக்கோம். நீ எதுக்குடா அப்படி இல்ல வழக்கம் பண்ணல, வீடு சல்லியை உயிரான்னு சொல்லி பயப்படுறான். சொல்லிய. சல்லியா அப்ப மாயாண்டி